இன்றைக்கி நடந்த இந்த ஆடிஷன் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு முதல் ரீசன், என்னை பற்றியோ என் கம்பெனியை பற்றியோ எங்களோட எந்த சுபாவங்களை பற்றி எதுவுமே பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக தெரிஞ்சிக்காத இந்த நண்பர்கள் எங்களுக்காக வந்து நேற்று ஈவினிங்லேருந்து இன்றைக்கி ஈவினிங் வரல சுமார் ஒரு 24 மணி நேரம் எங்களுக்காகவும் எங்கள் கம்பெனிக்காகவும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி தேங்க்ஸ் பண்ணுறதுனே தெரில. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, ஆனால் ரொம்ப சின்சியராக உழைச்சாங்க. இவங்க எல்லோருமே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க டைரக்டர்ஸ் தான். நாங்கள் கேட்டுக்கிட்டோம், தம்பி ஆண்டனி சொல்லிட்டானேன்றதுனால ஒரு 3 நாளாக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அந்த 3 நாளைக்குள்ளேயே ஒரு முயற்சியை செஞ்சு இன்றைக்கி தான் ஆடிஷன் நடக்கிறதுக்கு இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ சுமூகமாக இந்த ஆடிஷன் நடந்திருக்காதுன்றது எங்கள் கம்பெனி சார்பாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்தது? இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவம் கிடச்சிருக்குதா? எது பெட்டர், இல்லை நாங்கள் என்ன உங்கள்கிட்ட இருந்து மாறிக்கணும், நாங்கள் இன்னும் என்ன பெட்டராக பண்ணுங்கிறத மனசார சொல்லுங்கள். நாங்கள் எங்களை திருத்திக்கிறதுக்கும் எங்கள் கம்பெனி டெவலப் ஆகிறதுக்கும் உங்கள் மூலியமாக சில ஒப்பீனியன்ஸ் கேட்டுக்கிறோம். எங்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இது நம்ம கம்பெனின்னு ஆகிறது உங்களோட கோஆப்ரேஷனில் இருக்குது. இதில் எத்தனை பேர் எங்களோட தொடர்ந்து ட்ராவல் ஆகுறீங்களோ அவங்கெல்லாம் நம்ம கம்பெனியாக மாறுவாங்க. எத்தனை பேர் விலகி போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் எங்கள் கம்பெனி ஆகிடுவாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். மை நேம் இஸ் விஜய் இஷான் பிலாத்துடி. ஐ எம் ஏ டைரக்டர், ஆக்டர், script writer. First of all, let me express the highest sense of gratitude to our respected Babus, Baburaj sir, Antony sir, and all other companies leading people and directors. Actually, by passion, I told you, நான் ஒரு ஆக்டராகவும் டைரக்டராகவும் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் இருக்கேன். இப்போது கம்பேர் பண்ணி தான் நம்ம ஒரு விஷயம் எது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். சும்மா ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண உடனே அது நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷனோ ஃபிலிம் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பங்க்சுவாலிட்டி அண்ட் டைமிங் அண்ட் சின்சியரிட்டி, டெடிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அதில் இந்த கம்பெனி பர்ஃபெக்டாக இருக்குது. யார் என்னலோ எது சொன்னாலும் என்னுடைய அப்சர்வேஷன், நான் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னே சொல்லுவேன். ஏன்னா அது நம்ம திருத்திட்டு நெக்ஸ்ட் லெவலில் போகலாம். அதே போல் இன்றைக்கி கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடச்சிருக்கும். எந்த மாதிரி வராங்க, எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறாங்க, எங்கே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேகிங் இருந்தாலும் என்ன, அது நெக்ஸ்ட் டைமில் எப்படி டெவலப் பண்ணலாம், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம். அதனால நான் என்ன விஷ் பண்ணுறேன்னா, எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலுமே, ஆக்டராக இருக்கலாம், டெக்னீஷியனாக இருக்கலாம், டைரக்டர், வாட் எவர் இட் இஸாக இருக்கலாம், ஜஸ்ட் கம் அண்ட் சி. ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் நமக்கு சொல்ல முடியாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, தி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி cannot டச் செகண்ட் டைம். தட் மீன்ஸ் அதை டச் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பர்ஃபெக்டான ஸ்டேட்மெண்ட்டு அது யூட்டிலைஸ் பண்ணிடணும். என்ன போல் நீங்கள் எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால நம்ம சின்சியராக டெடிக்கேட்டடாக இருந்தோம், இங்கே வந்துட்டு இப்போ டைரக்டராக உட்கார்ந்துருக்கோம். அதுக்காக மிகப்பெரிய நன்றி. எகெயின் இந்த சினிமா செல்லுலார் கம்பெனிக்கு, அதே போல் பாபுராஜ் சார், ஆண்டனி சார், மேடம், அண்ட் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய அனைத்து டைரக்டர்ஸ்க்குமே என்னுடைய அன்பார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் கங்காதரன், திரைப்பட இயக்குனர். இதுக்கப்புறம் நான் பெருமையாக சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் அப்படி. முதல்ல அங்கீகாரம் கொடுத்தது சினிமாக்காரன் செல்லுலாய்டு கம்பெனி பாபு சார் தான். ஏன்னா நான் ஆடிஷனில் செலக்ட் பண்ணும்போதும் ஸ்டோரி நல்லா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்னோட மற்ற ஏடிஸ் முன்னாடியும் அப்படி சொல்லும்போது இன்னும் ரொம்ப பெருமையாக இருந்தது. தென் என்னோட ஏடிஸ் இன்றைக்கி தான் அவங்கள தடவை எல்லாரையும் பார்க்குறேன். அன்றைக்கி என்னோட காம்படிட்டராக இருந்தவங்க இன்றைக்கி எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு எடுத்த எங்களோட வேலையை செலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எங்களை வச்சது தான். எங்களை நம்பி ஆக்டர்ஸ் எங்ககிட்ட கொடுத்து எங்களை செலக்ட் பண்ண சொன்னாங்க. அந்த ஆக்டர்ஸ் முன்னாடி எங்கள் ஏஜ், எங்களோட பேக்ரவுண்ட் என்ன எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு நாங்கள் டைரக்டராக தான் தெரிஞ்சோம். அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் மிஸ்டேக் பண்ணும்போது நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். ஒருத்தவங்க 4 டைலாக்ல 2 டைலாக் கரெக்டாக சொல்லிட்டு 2 டைலாக் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அந்த 2 டைலாக்கை நாங்கள் கரெக்டாக சொல்லிக் கொடுத்தோம். அதில் நாங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம், அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் அவங்களை எத்தனை தடவை கரெக்ஷன் சொன்னாலும், சில பேர்லாம் நாங்கள் 8 டைம் 9 டைம்ஸ்லாம் கூட நாங்கள் கரெக்ஷன் சொல்லி அனுப்பணும். ஒரு தடவை கூட அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு முகம் சொல்லிக்காமல் எங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு எங்கள் ஏஜ் எதுவுமே பார்க்காம அவங்க போய்கிட்டு அகைன் அதை கரெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் சினிமாக்காரன் செல்லுலாய்டு கம்பெனி தான். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாபு சார் அண்ட் ஆண்டனி சார் 2 பேருக்கும் ரொம்ப
ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு நேற்று கூட சொன்னாங்க, நீ இது படிச்சதை விட்டு நீ இதுக்கு தான் போக போறியா அப்படின்ட்டு. ஏன்னா வெளியில் இருக்க எல்லாருக்கும் என்னென்னா வந்து சினிமாவில் போனால் ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஏடிக்கெலாம் சேலரி கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. இன்றைக்கி தான் நான் வந்தேன், இன்றைக்கி தான் என்னோடய மொதல் வேலைக்கு வந்தேன். வேலை 6 மணியோடு முடிஞ்சிருச்சு. 6 மணிக்கு எனக்கு சேலரி கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மித்தை வந்து உடைச்சது வந்து சினிமாக்காரன் செல்லுலாய்டு கம்பெனி தான். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் கோபி, டைரக்டர். ஸோ எங்களுக்கு டேரக்டர்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்த முதல் கம்பெனி இது. எங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எங்களுக்கு ஆக்டிங்னா என்னென்னு தெரியாது, அந்த அளவுக்கு தெரியாது. இருந்தாலும் எங்களை கூப்பிட்டு வச்சு இதுதான் ஆக்டிங், நீங்கள் இது வரைக்கும் எடுத்த ஃபிலிமில் நீங்கள் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு தடவையும் இங்கே வரும்போதும் நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிறேன். ஸோ இதை போய் அடுத்த தடவை நாங்கள் தப்பு பண்ணாமல் பண்ணுவோம். இப்போ நான் அடுத்ததாக ஒரு ஃபிலிம் பண்ணுறோம், பிக் ஸ்க்ரீனில் ரிட்டன் டைரக்டட் பை கோபின்னு வருதுன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக சினிமாக்காரன் செல்லுலாய்டு கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நடக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என் பெயர் வந்து குணசேகரன். நான் ரைட்டர் டைரக்டர் குணசேகரன் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். அதாவது ஆடிஷன் வந்து வந்தீங்க, நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, ஓகே உங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஷார்ட் ஃபிலிமை பார்த்து அந்த ஷார்ட் ஃபிலிமில் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், என்னால் என்னென்னலாம் முடியும் அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு ஒரு ஆசான் மாதிரி எங்களுக்கு வந்து வழி நடத்துறது வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து ரொம்ப மனசார வந்து நிம்மதியாக இருந்துச்சு. என்னடா எங்களுக்குன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்களா, நான் ஒருத்த மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்ஷன் டீம்னு சொல்லிட்டு ஆடிஷன் வந்த எல்லாரையுமே கூப்பிட்டு நம்ம வந்து ஆக்டிங்காக வந்து ஒரு ஆடிஷன் நம்ம வைக்க போகிறோம், அந்த ஆடிஷன் எல்லாத்தையும் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறதில்ல, டைரக்டர் ஆகி நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து, இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஒரு கம்பெனியில் போன உடனே எடுத்த உடனே கொடுத்துட மாட்டாங்க. இப்போ தானே வந்திருக்க, நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர உன்னை இறக்கி விட்டு பின்னாடி இருந்து நான் உன்னை தள்ளுறேன் நீ கற்றுக்கோ அப்படின்னு எந்த ஒரு கம்பெனிலையும் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களான்னு கிடையாது. எல்லா கம்பெனிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே நீ கீழே, நீ தான் வந்து கீழே இருந்து ஒர்க் பண்ணணும், நான் மேலே இருந்து உன்னை வந்து ஆர்டர் போடுவேன். அப்படி இல்லாமல் இந்த கம்பெனியை வந்து நான் வந்து சேர்ந்ததுக்கு நான் மிகப்பெரிய வந்து பெருமையாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பியாக வந்து பழகிற ஒரு எண்ணத்தை வந்து இந்த இடத்துல வந்து விதைச்சாங்க. நான் இதை சொல்லுவேன், நீ இதை தான் சொல்லணும், நீ இதை சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்களா சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன், நான் சொல்கிறேன் நீங்கள் இதை கேட்டுக்கோங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு வந்து இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தாங்க. அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து போயிட்டார். நாங்கள் வந்து எல்லாருமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணி சீன் வந்து இப்படி இருக்குது நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு நடித்து பார்த்துட்டு இருக்க சொல்ல சார் வந்து நீங்கள் நடித்தது ஓகே, நீங்கள் எனக்கு பண்ணி காமிங்கன்னு சொல்லி நாங்கள் பண்ணதை வந்து எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் இதை இப்படி மாற்றிக்கோங்க, நீங்கள் இதை இப்படி மாற்றிக்கோங்க அப்படின்னு வந்து ஒவ்வொரு இடத்தையுமே வந்து மாற்றிக்க சொல்லி நீங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து முகம் சுளிக்காமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து அவன் நடிகனா தெரியும்ல, அந்த பாயிண்ட் கிடைக்கிற வரைக்கும் அவனுடைய திறமையை வாங்கிக்கிட்டே இருங்கன்னு எங்களுக்கு வந்து இப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு சொல்லி கொடுத்து அதை பற்றி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆக்டிங்கை வந்து வாங்கி நாங்கள் வந்து சார்கிட்ட அனுப்பணும். நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா யாரையும் ரிஜெக்ட் பண்ணணுன்ற எண்ணத்தில் வந்து நாங்கள் வந்து எதையுமே நாங்கள் பண்ணலை. வரக்கூடிய எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி நொடி வரைக்கும் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் அவங்க வந்து ஒரு சைடில் வந்து நடிகனாக தெரியும். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவனை வந்து ஒரு ஊந்துகோலாக வந்து நாங்கள் வந்து பின்னாடி வந்து ட்ரெயின் பண்ணி கீழே சார்கிட்ட அனுப்பணும். நாங்கள் மோஸ்ட்லி அனுப்பினவங்க எல்லாம் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி வந்து வாய்ப்பு கொடுத்து இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து நீங்கள் இப்படி தான் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கான ஐடியாவை கொடுத்து டைரக்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்து இங்கே நிற்க வச்சு அவங்கள டைரக்டர் மட்டும் சொல்லாமல் அவங்களுக்கான வந்து ஒரு பேட்டாவை போட்டு அவங்களுடைய மன திருப்தியை வந்து சார் வந்து ரொம்ப பண்ணார். அதுக்கும் வந்து நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா கம்பெனிலையும் வந்து பார்த்தோம்னா அதோ நாளைக்கு காசு போடுறேன், நாளை மறுநாள் போடுறேன், இதோ அடுத்த வாரம் போட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை முடியக்கூட இல்லை, வேலை முடியறதுக்கு முன்னாடியே வந்து சார் காசை போட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தைகள் இல்லை. என்னை டைரக்டர் ஆகி அழகு பார்த்த என்னுடைய பாபு சார் அவர்களுக்கும் ஆண்டனி சார் அவர்களுக்கும் பூஜா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், என்னோட பேர் மனோஜ் பாண்டியன். இப்போது நான் ஒரு டைரக்டர் மனோஜ் பாண்டியன். ஸோ இது சினிமா செல்லுலாய்ட் கம்பெனி கொடுத்த இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா ஆடிஷனும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இதுவும் அட்டன் பண்ணேன்.
இது முன்னாடி இருக்கிற வரைக்கும் ட்ரை அப்படின்னே போய் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படியாவது இது வேணும் அப்படின்னு சொல்லி வந்தது தான் சினிமாக்கார செல்லுலாய்ட் கம்பெனி. ஸோ இது என்னோடய எஃபர்ட், நான் எவ்வளோ பண்ணுமோ பண்ணேன். அண்ட் தென் ஆடிஷனை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி சரி அப்படியே விட்டுடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் ஆண்டனி சார் ஒரு நாள் கால் பண்ணி வெல்கம் மனோஜ் பாண்டியன் டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு பெருசாக ஒரு ஓகேடா இதை விட ஒரு 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 ஃபிலிம் மேக்கருக்கு என்னடா வேணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒன்று இருந்தது. தென் அதுக்கப்புறம் மீட்டிங்கில் வரப்போ சார் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தாங்க. அதாவது நாளைக்கு வரப்போகிற ஆடிஷனுக்கு ஆக்டர் பண்ணுறது நீங்கள் எல்லாருமே உங்கள் டீமாக சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நாங்கள் எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லார் கையிலையுமே கொடுத்தாரு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுத்தது. ஒரு நார்மலாக இல்லாமல் இந்த டீம் ரொம்ப ஈஸியாகவே ஜெல் ஆகிடுச்சு. ஸோ அது எங்களுக்கு இன்னும் கோஆர்டினேஷன் இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு பூஸ்ட்டாக இருந்தது இந்த டீமுக்குள்ளே. கொஞ்சம் டைம் எடுக்காமல் எல்லாருமே ஈஸியாக ஜெல் ஆகி இன்றைக்கி வந்து ரொம்ப ஒருத்தன் கலாய்ச்சிக்கிற அளவுக்கு ஒரு ஜெல்லாக இருக்கிறோம். ஸோ அண்ட் தென் வந்து நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுமே நடித்து காட்டணும். அது மூலிமா எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. தென் அதுக்கப்புறம் சார் நிறையா நடித்து காமிச்சார், ஒவ்வொரு நுணுக்கங்களும் நடித்து காட்டினார். அது மூலமா எங்களுக்கு தெரியுது ஓ இவ்வளோ விஷயங்கள் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிது. தென் அதுக்கப்புறம் ஆடிஷனுக்கு அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி வேலை வாங்கணுங்கிறது தெரிய ஆரம்பிச்சிது. ஒரு ஆக்டருக்கு எப்படிலாம் நம்ம ஒரு வேலை வாங்கணும், அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ சார் நேற்று ஒரு விஷயம் சொன்னார், இப்போது ஒரு 15 பேர் இருக்கும், அடுத்த ஒரு 1 இயரில் செலிப்ரேட் பண்ணுறப்போ இது ஒரு பெரிய டீமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டீமாக எல்லாருமே இருக்கிறப்பவே நேற்றே நான் ஒரு முடிவு பண்ணேன், இந்த டீம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் தேங்க் டு ஆல். ஹாய், என்னோடய பேர் தீபக் குமார், அசிஸ்டன்ட் டைரக்டராக இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நேற்று வந்து ஒரு மீட்டிங்க்குன்ட்டு ஆண்டனி சார் கால் பண்ணார். அப்புறம் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணால் அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க, இது நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுபடி தான் நீங்கள் நாளைக்கு எடுக்கிற ஆடிஷனில் அவங்கள செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நாங்கள் தான் உள்ளே நடித்து பார்த்தோம், அது ஓரளவு தான் வந்தது. அப்புறம் வந்து பாபு சார் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரவே நடித்து காட்டினார். இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணால் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இங்கே இருக்க எல்லா டைரக்டரும் சரி நார்மலாக எல்லோரும் ஃப்ரெண்டா அண்ணனா தம்பியா அப்படி தான் எல்லோரும் பாண்டிங்கில் இருக்காங்க. ஆண்டனி சார் ஆகட்டும், பாபு சார் ஆகட்டும், எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் டைரக்டர் ராகுல். நான் சில படங்களில் வந்து ஏடியாவும் ரைட்டராகவும் கோ டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சினிமாக்காரன் செல்லுலாய்ட் கம்பெனி அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்டராக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களோட ஆடிஷன்ஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட் லெவலும் நான் வந்து அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஆடிஷன்ஸ் அதுலேயும் நான் வந்து அட்டன் பண்ணேன். அதிலிருந்து நான் இப்போ வரைக்கும் இவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லெவல் செகண்ட் லெவல் ஆடிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆர்கனைஸ் பண்ணுது. நான் வந்து நிறையா ஆடிஷன்ஸ் மூவி ஆடிஷன்ஸில் வந்து கண்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த கம்பெனி லெவலில் வந்து ஆடிஷன்ஸ் அப்படிங்கிறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா, நான் எல்லா ஆடிஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க. இங்கே வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு தவமாக இருக்குது. சிலருக்கு பலருக்கும் அதுதான். ஓகேங்களா, இங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் இந்த வாய்ப்பு உங்களுக்கானது, நாங்கள் எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணுவோம், உங்களை வந்து ட்ரெயினும் பண்ணி நாங்கள் எவ்வளோ உங்களை கொண்டு வர முடியுமோ எக்ஸ்ட்ரீம் லெவல் கொண்டு வந்து வெளியே கொண்டு வர முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்றைக்கி அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து இந்த டீமோட இவங்களோட கம்பெனியில் ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நானும் பல வருஷமாக ஒரு வாய்ப்புக்காக தேடி ஓடிட்டுருக்கேன். அது எனக்கும் இந்த இடத்து மூலிமா ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லோரும் வாங்க, ஓகேங்களா, டீம் ஜாயின் பண்ணி நம்ம பண்ணுவோம். இங்கே வந்து டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. நானும் அதில் ஒரு மெம்பராக இருக்கேன். பட் நான் என்னோட கனவு என்ன, ஆசை என்ன அப்படின்னா நம்பர் 1 இடத்துல நான் இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஆசைப்பட்றேன். இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. தேங்க்யூ. நான் கார்த்திக், டைரக்டர். நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். இந்த சினிமாக்கார செல்லுலாய்ட் கம்பெனியில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு பாபு சாருக்கும் ஆண்டனி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி டே ரொம்ப நல்லா போச்சு. ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டோம்,
ஆடிஷன் வரவங்ககிட்ட நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். நாங்கள் அதையும் கற்றுக்கிட்டோம். கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் நான் பாட்டாக இருந்தேன். அதுலேயும் நிறைய கற்றுக்கிட்டேன். இங்கே ஒரு ஆடிஷனை இப்படி தான் வரணும், இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும், இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணுறதையும் நான் கற்றுக்கிட்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். வணக்கம், என் பேர் சவுந்தரராஜன், டைரக்டர், அந்தியூர் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் தான் எனக்கு இன்றைக்கி. ஆனால் ஃபஸ்ட் நாள் மாதிரி உண்மையாக தெரில. ஸோ எல்லாருமே நல்லா பார்த்துட்டாங்க, வேலையும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு நான் நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பேன். என் பேர் கார்த்திக், டைரக்டர். நான் வந்து ஃபஸ்ட்டு சினிமாக்காரன் செல்லுலாய்ட் கம்பெனியில் ட்ரை பண்ணும்போது எல்லா ஆடிஷன் இப்போ தான் ரீசெண்டாக நிறைய ஆடிஷன் ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி தான் ஆடு பார்த்து சாரோட ஆடிஷன் பார்த்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணேன். நான் ஆக்சுவலாக ஆண்டனி சார்ட்டே சொல்லியிருந்தேன், சார் கண்டிப்பாக கூப்பிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஆனால் அவர் அன்றைக்கி ஒரு வாக்கு கொடுத்தாரு, கண்டிப்பாக இங்கே நம்பி வந்திருக்க உன்னை கண்டிப்பாக கூப்பிடாமல் நாங்கள் போக மாட்டோம்னு சொன்னார். அவர் வாக்கு கரெக்டாக காப்பாற்றிட்டாரு. அவர் கேட்டது வந்து இந்த கம்பெனிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் உங்களுக்கு உண்மையாக இருப்போம்னு சொன்னார். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக எல்லா சைடும் ஹெல்ப் பண்ணுவோம். இன்னொன்று, இது வரைக்கும் நாங்களே தான் சொல்லிட்டு இருந்தோம் டேரக்டர்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்களும் டேரக்டர் தான், உங்களால் வந்து ஒரு ஆக்டிங் பர்சன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக எடுக்க முடியுன்ற எங்களுக்கு நம்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை டெஸ்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கணும், அப்போ தான் நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் கார்த்திக் பழனிசாமி. நான் ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டர். இன்றைக்கி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆடிஷன் நான் அட்டன் பண்ணதில்லை. ஒரு நடிகரை தேர்வு செய்யும் போது என்னென்ன சவால்கள் இருக்குன்னு இன்றைக்கி நடந்த ஒரு ஆடிஷன் மூலமாக இது உறுதுணையாக இருந்த நண்பர்கள் பாபு சார், ஆண்டனி, இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த சினிமா கன்சல்டேட் கம்பெனியோட ஒரு அங்கமாக இருக்கணும்னு நான் இறைவனோட வேண்டிக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ராம். நான் இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எந்த ஒரு சான்ஸும் எங்கேயுமே எனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வரல. எல்லாமே சரி ஓகே நம்ம வேறு எதனா ஒரு ஃபீல்டு போகலாம், ஐடி அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு முழு நம்பிக்கையாக இந்த கம்பெனி எனக்கு கொடுத்துருக்கு. பாபு சாரும் ஆண்டனி சாரும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நான் போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த கம்பெனி எனக்கு கொடுத்துருக்கு. அதை தந்த பாபு சார், ஆண்டனி சார் ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ. ஹாய், என்னோடய பேர் வந்து முகமது ஆஷிக், டேரக்டர். நான் எனக்கு வந்து சினிமாக்காரன் செல்லுலாய்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. பாபு சார் ஆகட்டும், ஆண்டனி சார் ஆகட்டும், நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிக்கஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பிக்கஸ்ட்டான ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். தேங்க்யூ. ஹாய், என் பேர் பூஜா. இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஆடிஷன் வந்து நான் நினச்சதை விட ரொம்ப அழகாக போச்சு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நிறைய பேரை நான் வந்து டைரக்டர்ஸாக மீட் பண்ணேன். அவங்ககிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அவங்களுமே நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே வந்து எந்த ஈகோவுமே எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக வந்து கோஆர்டினேட்டிவாக எல்லாமே ப்ராப்பராக நடந்துச்சு இன்றைக்கி. அது இன்றைக்கி என்னமோ ரொம்ப அழகாக நடந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி பாபு சாராக இருக்கட்டும், ஆண்டனி சாராக இருக்கட்டும், அவங்களே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நன்றி. எங்களோட சினிமாக்காரன் செல்லுலாய்ட் கம்பெனியை நம்பி நாங்கள் உங்கள் நல்லது செய்வோம் நம்பி வந்தவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றி. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம், ஒரு பெரிய பணி. சினிமாவில் உண்மையான வாய்ப்பு எங்கே இருக்குது, உண்மையான விஷயத்தை எங்கே கொடுக்க முடியும், கரெக்டான வழி எது அப்படின்னு கொடுக்கறதுக்கு எந்த வழியில் கொண்டு போக முடியும் அப்படி நிறைய குழப்பும் போது எங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படி நம்புவோம். அப்போ நம்பினும் போது ஒரு 40 வருஷம் சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எனக்கு என் பாபு சார் கிடைச்சாங்க. அவங்க மூலயமா நிறைய பேருக்கு நல்ல சினிமா கொடுக்கணும், நல்ல சினிமா உருவாக்கணுன்ற ஆசை எனக்கு கிடச்சிச்சு. அது அவர்கிட்டருந்து நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். என்னோடய அனுபவத்தில் இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லேருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்கள்ட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து ஒன்றா ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன பண்ணலாம் எல்லா ஃபில்ட்ரேஷனுக்குள்ளேயும் ஒரு பாயிண்ட்டை நிப்பாட்டினேன். உங்கள்கிட்ட நான் கூப்பிடும் போது 25 டேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணோம். 60 பேர்லேருந்து 25 டேரக்டர்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணோம். ஏன் மற்றவங்களாம் டேலண்ட் இல்லையா அப்படின்னா
உங்களை விட அவங்களாம் பயங்கரமான டேலண்டான ஆட்கள். ஏன்னா நீங்களாம் முதல் வாய்ப்பு ஃப்ரெஷர்ஸ், அது மாதிரி ஒரு 4 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இது 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே கம்மியாகிற ஆட்கள் மட்டும்தான் நான் எடுத்துக்கினேன். ஏன் இவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஆட்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். முதல் வாய்ப்பு எங்கே கிடைக்கும்? எனக்கு ஒரு முதல் வாய்ப்பு இங்கே ப்ரொடியூசருக்கான ஸ்டேஜுக்கு கொடுத்தது பாபு சொன்னா. அவங்க கொடுக்கும் போது எனக்கு முதல் வாய்ப்பு கிடைத்தா என்னால் தைரியமாக சொல்ல முடியுது நான் யார் அப்படின்னு. அப்போது மற்றவங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த முதல் வாய்ப்பை இந்த சினிமாக்காரன் செல்லுலாய்ட் கம்பெனி கொடுக்கும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் எல்லோரும் என் மனசு ரொம்ப ஹாப்பியாகிற அளவுக்கு நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணி கொடுத்தீங்க. என்னோடய வேலையை ரொம்ப ஃப்ரீ பண்ணி கொடுத்தீங்க. உங்களை டேரக்டராக அழகு பார்க்க என்னால் முடிஞ்சிச்சு. எல்லார் மூஞ்சிலும் டேரக்டர்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக ஒர்க் பண்ணிங்க. எந்த இடத்துலையும் சின்ன 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 ஈகோஸ் யார்கிட்டையுமே நான் பார்க்கல. ஒருத்தவங்கிட்ட கூட ஒரு ஈகோ பார்க்கல. அவங்களுக்கு பெஸ்ட்டாக சொன்னாங்க, இவங்கள பார்த்தாங்க அப்படின்னு. நான் இந்த மாதிரி டீம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. எனக்கு விஐபியில் ஒரு தனுஷ் ஃபீல் மாதிரி இருந்துச்சு. தனியாக நின்று வேடிக்கை பார்த்தேன், பின்னாடி பார்த்தா 100 பேர் நிற்கிற மாதிரி உங்கள் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிங்க. என்னோட கனவு, நான் காண்ற கனவு, இந்த சினிமாக்காரன் செல்லுலாய்ட் கம்பெனி வந்து பெரிய இடத்துக்கு போகணும். அதுக்கு நிறைய பில்லர்ஸ் வேணும், நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் ஆகணும். அது என்னோட கனவு. என் கனவை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு பாபு சொன்னா மூலியமாக ஒவ்வொரு இடமும் கொண்டு போகணும். இது எல்லாத்தையும் நீங்கள் சுமந்துட்டு போயிடுவீங்க, அந்த பெரிய நம்பிக்கை எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக பண்ணிடலான்னு நம்புகிறேன். பண்ணிடலாமா? தேங்க்ஸ் பிரதர். இப்போ தான் உங்களை பிரதர்னு கூப்பிட்றேன். நீங்கள் எல்லாம் நிறைய அண்ணன் கூப்பிட்டீங்க, சார்னு கூப்பிட்டீங்க. உங்களுக்கு எல்லா உறவுகளுக்கும் நானும் இடம் கொடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி இவ்வளோ நல்ல உள்ளத்தை சம்பாதிச்சிருக்கேன். இன்றைக்கி எங்கே எல்லா டேரக்டர்ஸுமே மனசார சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா மனசார நல்லது மட்டுமே நடக்கும். சினிமாக்காரன் செல்லுலாய்ட் கம்பெனி நம்பி வர எல்லாருக்கும் சினிமாவில் கரெக்டான வழியை மட்டும்தான் கொடுப்போம். ரொம்ப நன்றி. மனசார பேசின அத்தனை இயக்குநர்களுக்கும் நன்றி. சின்ன பிள்ளைங்க தான் அவங்க வந்து டைரக்ஷன் அப்படின்றத ஒரு விஷயமாக ஆசைப்பட்டிருக்காங்க. ஆசைப்பட்டதில் அவங்க எவ்வளோ நாலேஜை வளர்த்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. நேற்று தான் வந்து நம்மளோட ஷேரிங் கொடுத்தோம். நம்ம ஷேரிங் கொடுக்கறது வந்து நம்மளோட அனுபவத்திலேருந்து ஷேர் பண்ணணும். ஆனால் அவங்க இன்றைக்கி அதை அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம கற்றுக்கிட்ட வித்தை நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கு நன்றி சொல்கிற இடமா இருக்கட்டும். நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னோடய எல்லா வாத்தியார்களுக்கும் இந்த மக்கள் இவங்கெல்லாம் சொன்ன அந்த சந்தோஷமான வார்த்தைகள் அத்தனையும் அவங்களுக்கே சேரும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறேன். எப்பயுமே ஒரு நல்ல ஆசான் கிடைக்கிறது தான் ஒரு நல்ல மாணவனுக்கு அழகு. எனக்கு கிடைச்ச ஆசான்கள் வந்து அற்புதமான மனிதர்கள். நமக்கு தெரியாத எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் ஏன் இப்படி கேட்குற, அதிகமாக பேசுகிறேன்னுலாம் சொல்லாமல் எல்லா கேள்விகளுக்கும் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி இவங்களுக்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம ஏதோ தகுதியோடு இருக்கோம்னு நம்புகிறோம். இன்றைக்கி இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டாங்க, நாளைக்கு இவங்க இன்னும் ஒரு 100 பேர் கற்றுக் கொடுக்குற ஆசான்களாக மாறணுங்கிறது என்னோடய ஆசை. ஸோ இவங்க இன்றைக்கி எடுத்துக்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இவங்க லைஃப் டைமில் இதுவரை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணும்போது இப்படி தான் பேப்பர், இந்த பேப்பர் இப்படி போகணும், இதை இவங்க புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட இவங்களுக்கு புரிய வைக்கணும். அதை இவங்க வரக்கூடிய நடிகர்கள்ட்ட கேட்டு வாங்கணும். அவங்க என் முன்னாடி வந்து நிற்கும்போது ஓரளவுக்காவது, இப்போ நான் வந்து ஒரு பர்சன்டேஜ் உழைச்சிருக்கேன் அப்படின்னா இந்த பசங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு பர்சன்டேஜ் உழைப்பாங்க. இது எல்லாம் அந்த நடிகர்கள்ட்ட போய் சில பர்சன்டேஜாக சேர்ந்துருக்கும். அதில் ஏதோ 1/2%, 3/4% வந்து என் முன்னாடி நின்று இருப்பாங்க. முழுசாக யாரும் வந்து நிற்க முடியாது. ஏன்னா நடிப்புங்கிறது ஆத்மார்த்தம். கேட்ட உடனே, படித்த உடனே, சொன்ன உடனே வந்து சேர்றதில்ல நடிப்பு. அதனால் அவங்கவுங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்கு தகுந்த முயற்சிகள் செய்திருப்பாங்க. யாரையுமே நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது, யாரையும் நிராகரிச்சிடக்கூடாதுங்கிறது என்னோட பிரின்சிபல். சினிமாக்காரன் செல்லுலாய்ட் கம்பெனியோட ஆரம்பம் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு கிடைக்காத நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னால் நிறைய பேர்த்துக்கு கொடுக்கணுங்கிறது தான். நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். நான் இல்லாமல் போகிற காலத்துலேயும் என்னால் உருவாக்கப்பட்ட விழுதுகள் பெரிய ஆலமரமாக வளர்ந்துருந்தால் இல்லாத காலத்தில் என்னை பற்றி பேசுவாங்க, பேசணும் அப்படிங்கிற சுயநலம் தான் என்னோடய கம்பெனியோட உருவாக்கம். ஒரு 21 வருஷம் கழித்து நான் திரும்ப ப்ரொடியூசராக வந்ததுக்கான முதல் நோக்கமே
இந்த சினிமாவை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் போனால் வளர முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது, என்னென்னமோ சொல்லுவாங்க. அது எல்லா வீடுகள்லையும் நடக்கும். நான் முதல் சினிமாவில் ஆசைப்பட்டப்ப என் வீட்டில் யாரும் தடுக்கலை. ஆனால் என்னை சுற்றி இருந்த நண்பர்கள்லாம் என் வீட்டுக்கே வந்து தடுத்தாங்க. அத்தனையும் தாண்டி என் வீட்டில் இருந்த என்னோடய அப்பா அம்மா அண்ணனுங்கெல்லாம் வந்து தைரியமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சதுனால இன்றைக்கி இந்த 40 வருஷம் கழித்து நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சினிமாவை பற்றி பேச முடியுது. ஸோ எப்பயுமே எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆரம்பம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும். அந்த ஆரம்பம் நேற்று என்னோடய சினிமாக்காரன் செல்லுலாய்டு கம்பெனியில் ஒரு 11 புது டைரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு டீமை உருவாக்க முடிஞ்சது. அவங்களுக்கெல்லாம் அந்த கான்ஃபிடென்ட் இருந்ததான்னு எனக்கு தெரியாது. அவங்கெல்லாம் என்னை பார்க்க வரும்போது நான் அவங்கள டைரக்டராக டிக்ளேர் பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் அவங்க எல்லாரையும் டைரக்டராக டிக்ளேர் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு சீனை கொடுத்தேன். நாளைக்கு ஆடிஷன் பண்ண போகிறேன், இந்த ஆடிஷன் பண்ண போகிற டைரக்டர்ஸ் நீங்கள் தான். நடிகர்களுக்கு நடிப்பை சொல்லி தரணும், அந்த நடிப்பில் என்னெல்லாம் மிஸ்டேக்குன்னு நீங்கள் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சீனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தோம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நாலேஜ், எல்லாம் குழந்தைங்க தானே, அவங்கவுங்க நாலேஜுக்கு தகுந்தபடி ஒன்றை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ ஒரு முயற்சிகள் செய்தாங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த பர்சன் மாதிரி நான் போய் என்னோட தேவை என்ன, நான் என்ன நினைத்து அந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்கேன், எந்தெந்த வசனத்துக்கு என்னென்ன மாடுலேஷன் வரணும், எப்போ எங்கே பாடி லாங்குவேஜ் மாறணும், எமோஷன் எப்போ க்ரியேட் ஆகணும், எல்லாத்தையும் அவங்க முன்னாடி செய்து காட்டணும். அந்த செய்து காட்டல் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கும். அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி அவங்க நேற்று நைட்டு ஃபுல்லும் ப்ராக்டிஸ் பண்ணி, நேற்று ஒரு தம்பி வந்து விடிகாலம் 3 மணி வரலும் அவன் அதை நடித்து பார்த்து அதை வீடியோவை எடுத்து ஆண்டனிக்கு வந்து 3:15 ஏதோ அனுப்பிச்சிருக்கான். அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காங்க. எல்லாம் முடிச்சு இன்றைக்கி காலையில் அவங்கெல்லாம் ஒரு 6:37 வந்து இந்த நிமிஷம் வரை இந்த கம்பெனிக்காக பாடுபட்டு அவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு பெருமையாக பேசுகிறதுங்கிறது அவங்க சந்தித்த கரடு முரடான சினிமா அனுபவங்கள் இங்கே ரொம்ப சாந்தமாக இருக்குன்றதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசுகிறாங்க. அதை தலைக்கெடுத்துட்டு போகாமல் அவங்க சொன்னதை காதில் வாங்கி அங்கேயே கழட்டி விடுறதுனால சினிமாக்காரன் செல்லுலாய்டு கம்பெனி மேலே மேலே இதே நன்மைகள் செய்துட்ருக்குன்னு உறுதியாக சொல்லிக்கிறோம். இந்த ஆடிஷன்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய ஊர்களில் ஆடிஷன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணோம். ஊராக சினிமாக்காரன் செல்லுலாய்டு கம்பெனி வரும், அந்தந்த ஊரில் ஆடிஷன் பண்ணுவோம், அந்தந்த ஊரில் இருக்கிற திறமைசாலிகளை சினிமாவில் நடிக்க வைப்போம். இன்றைக்கி இந்த ஆடிஷனில் வந்து ஒரு பாப்பா குழந்தைய வந்து ஆக்ட் பண்ணால் அவள் கலந்துக்கிட்டா. அவள் கலந்துக்கும் போது எங்களோட நண்பர் ஆனந்த், அவர் ஒரு கன்சர்னில் இருக்கார் கேமராமேனாக, அவர் சொன்னார் நான் ஒரு ஆட் ஃபிலிம் பண்ண போகிறேன், இந்த குழந்தைய நான் வந்து எங்கள் ஆட் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணலாமான்னு. ஆடிஷனுக்கு வந்த 5-10 நிமிஷத்தில் எங்ககிட்ட இருந்து ஒரு குழந்தை இன்னொரு ஆடில் போய் நடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு கமர்ஷியல் கமிட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். சினிமாக்காரன் செல்லுலாய்டு கம்பெனி எப்போவுமே சர்வீஸ் பண்ணும் சொல்லியிருக்கோம். அந்த சர்வீஸ் மென்டாலிட்டியோட அந்த குழந்தைய அவங்க தாய் தகப்பனோடு சேர்த்து அந்த கேமராமேன்ட்ட ஒப்படைச்சோம். அதுலேயும் அவங்க ஃபீட்பேக் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இது மாதிரி நன்மைகள் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருப்போம். நாங்கள் வந்து எங்களோட கண்ணாடி அந்த கதையை முடிச்சிட்டோம். அப்புறம் மன உளைச்சல்ன்ற ஒரு சிறுகதை அதையும் எடுத்து முடிச்சிருக்கோம். அதில் 2 பேருமே வந்து சினிமாக்காரன் செல்லுலாய்டோட அறிமுகம் தான். ஒரு சிறு குழந்தையும் ஆக்கர்ஸ் அப்படின்ற ஒரு நடிகரும் அறிமுகம் தான். சொன்ன வாக்குப்படி சினிமாக்காரன் செல்லுலாய்டு கம்பெனி தொடர்ந்து அறிமுகங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எந்த கிராஃப்டில் இருந்தாலும் சரி. அவங்க சினிமாவை நேசிக்கட்டும், சினிமாவால் வளரட்டும், சினிமாவை வாழ வைக்கட்டும். இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாளை இயக்குநர்களாகட்டும், நாளைய தயாரிப்பாளர்களாகட்டும், நாளைக்கு என்னைய மாதிரியே ஒரு 100 பேரை உருவாக்குற தலைமகன்களாக மாறட்டும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சினிமாக்காரன்